அடுத்த அமாவாசைக்கு ஆபரேஷன் போறாங்க. ஆபரேஷன் போறாங்க அடுத்த அமாவாசை. ஹரியானா சண்டை தான் போகணும். வேண்டுதல் வேண்டுதலா? யாருக்கு வேண்டுதல்? திருப்பதி முருகர் கோயிலுக்கு வேண்டுதல். அப்ப திருப்பதியில முருகரு. அப்ப திருத்தல யாருக்கு? கையை வைக்காத ஒரு மாதிரியா தெரியுது. இங்கிருந்து புறப்படும் போது டிப் டாப்பா போனேன். இப்ப நான் லாலி அடிப்பட்ட நாய் போல நிக்கிறேன். 1050 ரூபாய் கேக்குறியா? கொண்டுடுவான் போடுதுமா நம்மள. 1050 ரூபாய் எடுத்து போனேன்னு. ஆமா கட்டிட்டியா? பணத்தை கட்டுனேன். சரி பில்லு வராது, வேலை முட்டுக்கிறாங்க. உலகத்தை படைத்தார பிரம்மா அவருக்கு ஒரு மாதம். நம்ம எல்லாம் பெற்று எடுத்தாரே அம்மா அவளுக்கு எத்தனை? அவளுக்கும் ஒரு மாதம். எனக்கு டபுள்மா. இந்த வேலைக்கு டபுள் மாமாவா? டபுள் மாமா. நாடகம் முடிச்சுட்டு தெருவை இறங்கி போனா போதும். போறோம் பத்தியா கரண்ட் பில்லு கட்டணும். டபுள் எதுக்குடா பப்புடு ரசம் போடுங்கன்னு வர போறோம்லாம் நகத்துல படாத வேலை. அவர் வெளியில வெளியிலாங்க பாரு. ஒரு ஆள் கோயில் அவங்க இட்டு போலாங்க. பக்கமே அதை விடு. மகன் எங்க முழு அடுத்தவங்க அவன் யாரு? உன்ன மாதிரியா? அவன் தங்க கம்பிடா. தங்க கம்பி. தங்கத்தை தம்பாங்க உருக்கிங்கிறாங்க. என்னது? தங்கத்தை உருக்குறாங்களா? அவன் பச்சை மண்ணுடா. பையன் நேரம் மண்ணை பேசி ஒண்ணு சட்டி ஒண்ணு செஞ்சிருக்கேன். கூட வார்த்தை ஏதோ கூட்டு 1050 ரூபாய் வாங்கி போனா நான் பணத்தை கட்டினேன். உன் பையன் பில்லு வாங்க உட்காந்துக்கிறான். என் மகன் யாரு? இந்த நாட்டு இளவரசன். வருங்காலம் பண்ண என்ன சொல்ற? மானாண்டா அப்பா தேடு வர்றா வாடான்னு நான் கூப்பிட்டேன். அவரு கவுண்டர் உள்ள தலைய மாட்டிக்கினேன். ஆடி மாசம் காத்து ஐயா உமது மகன் சிரிக்காதடா. இருப்பது 4 திசை. 3 திசை போகக்கூடாது. போக வேண்டும். 4வது திசை வடக்கு திருமண ஸ்தலம். உமது மகன் வடதிசை நான் செத்துறேன். 53,000 வாங்கி நீங்களே பங்கட்டு எடுத்து போறீங்களே. ஐயோ ஆக்கோ ஒரு தாண்ட மாட்டீங்க. நாத்திகள் வாழக்கூடிய இடமடா. அங்கு சட்டமன்ற வாழ்ந்ததா சத்தியம் தெரியாதாங்க பணத்தை
தாமரை பையன் வேலையில என் மகன் இந்த பழத்துல யாரா கத்து கொடுத்தது? நீதான் கத்து கொடுத்துருப்ப. என் மகன் தான் செல்லமான சொல்றான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதாடா. அவன் வாழ்க்கையே சீரேஜடா பாவி. உன் பையன் போனாலும் போறான். என் பையன் போனாலும் போறான். 1050 உனக்கு ஆயுதம் தான் முக்கியம். என் மகன் வாடா, அதுக்கு சொல்லலாம் வாடா. தட்டு அம்மா! என் தாயே செவிலியா நாடா. இந்த பிச்சைக்கார பசங்களுக்கு வேலையே கிடையாது போல. சீக்கிரம் பசங்களா ஆனவனா வந்துடுறா. யாரு அவன் இறந்த பையன்? நான் டாபர் மாமா வந்துக்கிறேன். நீ எவன வேணா இரு. நானும் என் வீட்டுக்காரரும் உள்ள லிங்கு பூஜை செய்யறேன். சிவாய நமக, சிவாய நமக. என்னப்பா? சிவாய நாதா. நாங்க தான் தப்பா நினைக்கிறோம். தப்பா நினைக்கிறியா? உன் பையன் பையன் உள்ள லிங்க பூஜை செய்யறானா? பா கொஞ்சம் பஞ்சாமிரதம் வாங்கி. எப்படி அவன் லிங்க பூஜை? ஏய், வாடா. சாகவா சாகவா நான் டேய், என்ன பேசுற? அந்த விஷயம் சொல்லு. பொல்லாத 1050 கண்டுட்டியா? போடியாரே 3 தடவை சுத்திக்கிறேன். போடா பலே. கண்ணை கலக்கணும் நான் வச்சுக்கோ. யாரா உன்னதான் இந்த பார் உங்களுக்கு எனக்கு பேச்சு கிடையாது. என்ன அவர் ரெண்டு பேசணும். யாரு? ஐயா வச்சுக்கிறியா? நீ வச்சுக்கிறியா? வச்சுக்கிறியான்னு கேட்கறேன். ஏய் ஒட்டை. ஒண்டையா என்ன பண்ண சொல்ற? எப்படி போட்டீங்க? எப்படி போட்ட? நானா போட்டா என்ன பண்ணுவேன்? தேவடியால பார்த்து தேவடியானா நம்மள கதை அடி சப்ப வாங்கி தான் போறப்படுத்தி யாரு வந்து யார் இருக்கிறாங்க? ஐயா வாங்கி பண்ணல. அடிப்பானே பொல்லா 1050 கொடுத்துட்டு நீ கால் போட்டு ஒரு பொம்பளை வந்து நான் போச்சு இல்லையா? என்ன நான் போகல 2000 கம்பெனி வச்சு ஒரு நாளைக்கு சரி எந்த பாடு எவனா? இளவரசர் அவங்க அப்பா நான் மாமா. மூணாவது கரண்ட் பில் கட்டாங்க. வாங்க மாமா வாங்க. வாங்க மாமா சும்மா வாங்க மாமா வாங்க. நீங்க எப்போ வந்தீங்க சொல்லுங்க மாமா. ஐயோ என்ன கேக்குறா பாரு மாமா. மாமா நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்களும் வரதுக்கு வந்திருக்கீங்க. வந்து உடனே பால் குடிங்களே. பையா பால் குடிக்கிற வயசாடா இது. நான் பாலை மருந்து எத்தனை வருஷம் பால் குடிச்சோம். நீங்க பாருங்க. நீங்க வரதுக்கு நீங்க பால் சாப்பிடுங்க. பால் சாப்பிடுங்க. தேன் சாப்பிடுங்க. பூஸ்ட். எதையோ சாப்பிடுறேன்.
லட்டு வயிறும் செல்ல அப்பனும் போறான், பணம் கொடுத்து பொம்மன் வீட்டுக்கு அடிக்கிற பாவி அங்க அடிக்கும். ஏய், மாமா வந்திருக்காரு மாமனாரா? நான் மாமனாரா? எச்சவிடா. உன்னை பார்க்கவா வந்தான்? நீ இன்னொரு வாட்டி தேவடியான மட்டும் சொன்னேன் ஆடி உன் வாயில எப்போல விட்டு ஆட்டா. என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் உள்ளதுல தேங்காய் முடி எடுத்து கடைசியில் ஓடிப்போ. நான் தான் உள்ள உக்காந்து பார்த்தேன். அந்த பச்சை எடுக்கிறதும் காய வைக்கிறதும் எடுத்து வருஷமா ஒரு ஆத்த அடிச்சு வைக்கா மகாராணி நல்லா துணு புட்டு மோள மாட்டை எரிஞ்சு கையை வைக்காத நான் வைக்கிறேன் பின்னாடி பண்ண ஆம்பளை வச்சு அனுப்புவோம் கையே அலைகிற ஒரு ஆம்பளை பார்த்த உடனே என்ன இருக்குதுன்னு அறிவு பண்ணாங்க. அவனோட பேசுறோம். எங்கப்பா அவரு எங்க வந்தாரு? இங்க வர தகுமாடா நீ? இங்க வர தகுமா? நீ யாரு? இந்த நாட்டு இளவரசன், வருங்கால இந்த நாட்டு மன்னன். இங்க வர தகுமா? அவன் யாரு? அவர் தாசி, அவர் தாசி, அவர் குடும்பத்தின் அவளை குடும்பத்தில் குத்து விளக்கு எத்தனை பேர் பின்னாடி எட்டு போய் குத்து மண்ண வாரி அவளை பத்தினி கடவுளே அவ பத்தினியும் இந்த மாதிரி பக்கத்துல எத்தினியும் அதுல கணக்கு எடுத்தா தான் தெரியும். 2 நோட்டு ரொம்ப 3வது ரோட்டு போய்க்கு வந்த ஆளுங்க நீ பார்த்து அந்த ஒரு லாரி விட்டு அடிச்சு பையன் பாரு நான் சொன்னதை கேளுப்பா. இந்த சவகாசம் வேண்டாம். ஏய், பாருப்பா பையனை பாருடா பாரு ஏய், நாட்டுக்கு வருவா வரமாட்டியா?
நிறுத்துறியா? போது நிறுத்துங்களப்பா. ஒரு நாட்டு மன்னன் இப்படிப்பட்ட செயலை செய்யலாமா? நான் செஞ்சேன். நான் நாட்டை விட்டு வந்த விட்டேன், அன்னை இறந்து விட்டார்கள் என்று ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டீங்களே. என்ன? யாரு அந்த ஆண்டி பூ போட்டு சட்டி போட்டுக்கிறாங்க? யாரு இது? ஏய், என்ன ஆம்பளையா மதிக்கல பழக்கணுமா அவன்? நான் ஆண்டியா? ஆமா ராஜா, நான் ரஞ்சிதா மேடம், அப்பா நித்யானந்தா சாமி திருவண்ணாமலைக்கு வாங்க ஆசைய முடியாது, முடியாது, முடியாது. நீ மட்டுமா சிரிக்கிற? இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதற்கு இந்த நாடே என்னை பார்த்து கேவலமா சிரிக்குது. ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று அவனை செல்லமா வளர்த்தனே, பெற்றெடுத்த தந்தை என்று மாறாமல் என்னையே கைது எடுத்துட்டா. மது போதையிலே தாச்சி விட கதை நிற்கிறாரே, இதற்காக அவனை செல்லமா சிரிக்காதீங்க ஐயா. நானா சிரிக்கிறேன்? போத சுவரிசத்துல தேய்ந்தா என் மகனை நினைச்சு நாங்க மங்கர எப்படியாகிலும் என் மகனை மனம் திருத்த வேண்டும். அவன் நல்லவனாக வாழ வேண்டும். அதற்கு ஏதாவது மார்க்கம் இருந்தால் சொல்ல வேண்டாம். ஆஸ்பத்திரிக்கு போய் பையனை குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க திருந்திட மாட்டான். இதுதான் தெரிஞ்சு போய்யா? வேற என்ன பண்ண முடியும்? என்ன போய் நான் யோசனை கேட்ட போய் நல்லதா சொல்லுவாங்க. இவனை விட ஒரு அழகான பெண்ணை பார்த்து உன் மகனுக்கு திருமணம் நடத்தி வைத்தான். இத்த உங்களுவா சரியான யோசனை. இந்த தாசியை விட ஒரு அழகான ஒரு நாட்டு இளவரசியை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் அவன் மனசுக்கு நாடு நாடாக சென்று பெண்ணை பார்க்க வேண்டும்.